Hi students, how are you? I hope that everybody is fine. I'm also fine. Okay, by the way, நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, தினமும் நீ காஃபி குடிக்கிறாயா? Do you drink coffee daily? அதுக்கு ஆன்சர் ஆமாம், நான் தினமும் காஃபி குடிக்கிறேன். எஸ், ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி. Do you அப்படின்னா நிறைய பேரை காமிச்சு do you drink coffee daily? அப்போ நீங்கள் தினமும் காஃபி குடிக்கிறீர்களா? ஆமாம், நாங்களாம் காஃபி தினமும் குடிக்கிறோம். எஸ், வி ட்ரிங்க். வீனா நாங்கள் ட்ரிங்க் காஃபி டெய்லி. அந்த பக்கம் இருக்கிற ஒரு 2 பேர், ஒருத்தருக்கு மேலே 2 நாளே, ஒருத்தருக்கு மேலே 2 நாளே பன்மை தான், ப்ளூரல். ஒரு 2 பேரோ 3 பேரோ இருக்காங்க. அவங்களாம் தினம் காஃபி குடிக்கிறாங்களா? டூ தே ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், தே ட்ரிங்க் காஃபி டெய்லி. அப்புறம் அதை உன் தங்கச்சி உட்காந்துருக்காள், அவள் தினம் காஃபி குடிக்கிறாளா? டஸ் ஷீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. அவன் தம்பி அங்கே உட்காந்துருக்கானே, அவன் தினமும் காஃபி குடிக்கிறானா? டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? அவன் தினமும் காஃபி குடிக்கிறானா? டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. அதான் இந்த குட்டி குழந்தை பாரு, கப்பி குடிக்குது காஃபி, அது தினமும் காஃபி குடிக்குதா? அது இதுன்னு தான் சொல்லுவோம், இட். டஸ் இட் ட்ரிங்க் காஃபி டெய்லி? எஸ், இட் ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. ஸோ இது நம்ம பார்த்தோம். அதாவது தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு டூ யூஸ் பண்ணுறோம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரோ நிறைய பேரோ, யூ நீ, யூ நீங்கள், இதை யூஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த பக்கம் ஒருத்தருக்கு மேல் நிறைய பேர், ஒரு 2 பேரோ நிறைய பேரோ இருந்தால் அவர்கள், அதுக்கு டூ யூஸ் பண்ணுறோம். இது அவன், அவள், அது. அந்த பக்கம் ஒத்தொத்தையாக இருக்கிறவங்க கிட்ட டஸ் ப்ளஸ் அவன்னா ஹீ, டஸ் ப்ளஸ் ஷீ, டஸ் ப்ளஸ் இட். அப்போ அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ டூ யூ ட்ரிங்க்குங்கிறது ஐ ட்ரிங்க்னு ஆகும். டூ யூ ட்ரிங்க்குங்கிறது வி ட்ரிங்க் ஆகும். டூ தே ட்ரிங்க்குங்கிறது ஆன்சர் தே ட்ரிங்க். இதே அவன் அவள் அதுக்கு டூ ஹீ ட்ரிங்க் வராது, டஸ் ஹீ ட்ரிங்க். அப்போ டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்கு ட்ரிங்க்ஸ்னு ஆகிடும். இந்த டஸ் இஸ் சவுண்ட் அங்கே வந்துடும். டஸ். அதே மாதிரி டஸ் ஷீ ட்ரிங்க் வந்து ஷீ ட்ரிங்க்ஸ்னு ஆகிடும். டஸ் இட் ட்ரிங்க், இட் ட்ரிங்க்ஸ்னு ஆகிடும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் டஸ் ப்ளஸ் எந்த செயல், இதில் ட்ரிங்க்கு இல்லையா, தினந்தோறும் செய்யக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸு இது. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் வந்துட்டு டஸ் ப்ளஸ் ட்ரிங்க், ட்ரிங்க்ஸ் தான் ஆன்சரில் வரும். டஸ் ப்ளஸ் ட்ரிங்க் வந்துட்டு ஹீ ஷீ இட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஹீ ட்ரிங்க்ஸ், ஷீ ட்ரிங்க்ஸ், இட் ட்ரிங்க்ஸ். அதே டூ யூ, எஸ், டூ ப்ளஸ் ட்ரிங்க், ட்ரிங்க் தான். ஒருத்தரை காமிச்சு நிறைய பேர் இருந்தாலும் முன்னாடி டூ யூ அப்படின்னாலும் எஸ் வி ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் தான் வரும். அவர்கள் டூ தே ட்ரிங்க், அப்போ டூ ப்ளஸ் ட்ரிங்க், ட்ரிங்க் தான் வரும், தே ட்ரிங்க். ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க.